இயேசுவே இரட்சகர் என்பதை குறித்து 3 வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு தேவ செய்தியை சொல்லும்படியாக விரும்புகின்றேன். சகோதரா, எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்பட்டாலும், எந்த ஜாதி மதம் இனம் மொழியாக இருந்தாலும் உங்களை இயேசு நேசிக்கிறார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்களுக்கும் சொந்தமானது. ஆகவே அந்நியரை போல இந்த வார்த்தையை கேளாமல், இந்த வார்த்தைக்கு நானும் சொந்தக்காரன், நானும் சொந்தக்காரி என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமையோடு உன் உள்ளத்தை திறந்து இயேசுவின் வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வாயாக. அது உன் வாழ்வை இன்று ஆசீர்வதிக்கும். உன் வாழ்வில் நீ தேடுகிற நிம்மதியை உனக்கு கொண்டு வரும். நீ வாழ்வில் காணாத அந்த சமாதானத்தை, திருப்தியை உன் வாழ்விலே இந்த தேவனுடைய வார்த்தைகள் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு முக்கியமான வார்த்தை மாம்சமானவர். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அழகான சத்தியங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய சத்தியம் இந்த வார்த்தையின் பின்னே அடங்கி இருக்கின்றது. அவர் வார்த்தையாய் இருந்தவர். ஏற்ற காலத்திலே மனிதர்களாகிய நமக்காக வேண்டி மாம்சம் ஆனவர். இன்று அநேகர் இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு மனிதன், மாமனிதன், நல்ல மனிதன் என்று சொல்லி நினைப்பார்கள். ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லி நினைப்பார்கள். இறை தூதுவர்களில் ஒருவர் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு இறை தூதர் என்கிற நிலையில் உள்ளவரோ மட்டும் அல்ல. அவர் அதற்கெல்லாம் மேற்பட்டவர் என்பதை விளங்க பண்ணுவதுதான் வார்த்தையானவர் மாம்சமானார் என்று சொல்லுவது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே இதுவரை உலக சரித்திரம் கண்ட மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிள்ளையாய் பிறந்து மனுஷனாய் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் சில நல்ல கருத்துக்களை உதிர்த்தார்கள், சில ஞானோதயங்களை அடைந்தார்கள், அதை பிறருக்கு போதித்தார்கள். சில நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை உலகுக்கு செய்தார்கள். இப்படிப்பட்ட அநேக மகான்களை அநேகரை நாம் படிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவர்கள் அத்தனை பேரில் வித்தியாசமானவர். இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரில் இவர் ஒருவரே வித்தியாசமானவர். ஏனென்றால் அவர் இவ்வுலகத்தில் பிறப்பதற்கு முன்னமே அவருக்கு ஒரு ஆதி முதலே ஆன ஒரு வாழ்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை வேறு எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த மகானுக்கும் எந்த ஆளுக்களுக்கும் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற இறை தூதர்களுக்கும் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற எந்த ஒரு ஆட்களுக்கும், பெரியவர்களுக்கும் இந்த சரித்திரம் கிடையாது. இவர் ஆதி முதலே இருக்கிறவர். அல்லேலூயா. ஆதி முதலே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே, இந்த பிரபஞ்சத்தில் ஏதொன்றும் இல்லாத காலத்திலே அவர் இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார் என்று படிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே, பைபிளிலே யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே இவனமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா என்றால் தேவனுக்கு, நம்மை படைத்தவருக்கு மகிமை என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்பர்களே, இந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியிலேயே வார்த்தை இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு, வார்த்தை என்பது அகரிணை பொருள், ஆனால் அதற்கு ஒரு உயர்திணை பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்திலே, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை என்பது என்று சொல்லப்படுவது, இங்கே சொல்லப்பட்டது வெறும் ஒரு வார்த்தை என்கிற ஒரு அகரிணை பொருள் அல்ல. அது வார்த்தை என்ற பெயரை உடைய தேவன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார்.
அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் இந்த வார்த்தை என்னப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. 14ஆம் வசனத்திலே படிக்கின்றோம், அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதான அவருடைய வாழ்க்கை. ஆகவே ஆதி முதலே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர். அவர் குறிப்பிட்ட காலத்திலே நமக்காக வேண்டி மனுஷர்களை ரட்சிப்பதற்காய், காப்பாற்றுவதற்காய், அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை தருவதற்காக வேண்டி அவர் தேவகுமாரன் வார்த்தையாய் இருந்தவர் நம்மை போல ஒரு மாம்ச உருப்பெற்று உலகத்துக்குள் வந்தார். அல்லேலூயா. எனவே அவருடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானது. எந்த மனுஷரோடு அவரை ஒப்பிட முடியாது, எந்த மகான்களோடு அவரை ஒப்பிட முடியாது. அவர் எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தவர், கர்த்தராக இருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த வல்லமையில், அதிகாரத்தில், மகிமையில், மேன்மையில், தெய்வீகத்தில் ஒருபொழுதும் மாறாதவர். நமக்காக வேண்டி அவர் மனிதரில் ஒருவராய் மனித ரூபம் எடுத்து மனுஷகுமாரனாய் வந்தாரே ஒழிய மற்றபடி மற்ற மனிதர்களைப் போல, உங்களைப் போல, என்னை போல அவர் உலகத்திலே இருந்து உருவானவர் அல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் மண்ணுக்குரியவர்கள், நான் விண்ணுக்குரியவன். நீங்கள் மண்ணிலிருந்து உண்டானவர்கள், நான் விண்ணிலிருந்து வந்தவர் என்று சொன்னார். அல்லேலூயா. அநேகம் வார்த்தைகளால் இயேசு கிறிஸ்து தாமே அதை உறுதி செய்தார். வேத சத்தியங்கள் அநேக தீர்க்கதரிசிகளால், அநேக கிறிஸ்துவின் சீடர்களால் மற்றும் அநேக அறிவாளிகள், ஞானிகளால் இது சாதிக்கப்பட்ட அல்லது ஸ்தாபிக்கப்பட்ட சத்தியம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பிலிப்பியர் என்கிற நிருபத்திலே, வேத புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த மனிதன் ஒரு காலத்திலே யூத மதத்தில் வைராக்கியம் கொண்டவராய், இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவராய், இவர் எங்கள் இரட்சகர் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களை கொலை செய்து பல விதங்களில் உபத்திரவம் செய்து கொண்டிருந்த ஒரு யூத மதத்தில் தீவிரமாய் இருந்த மனுஷன் சவுல் என்கிற பவுல். அந்த பவுல் பிற்பாடு இயேசுவை காட்சியாக கண்டு, இயேசுதான் இந்த இரட்சகர், தேவகுமாரன், வார்த்தையானவர், மாம்சமானவர் என்பதை அந்த மனுஷன் வெளிப்பாடு பெற்று அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் சீடனாக மாறி இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய சுவிசேஷத்தை அன்றிருந்த உலக நாடுகளில் அறிவித்த ஒரு பெருமைக்குரியவர். அந்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் தொடங்கி பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு சமமுமாய் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து, வார்த்தையாய் இருந்தவர், ஒரு நாளிலே நமக்காக வேண்டி மாம்சமானார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தேவாதி தேவனுடைய பரிபூரண சித்தம் இந்த தாம் உண்டாக்கின மனுக்குலம் பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு எதிரானவர்களாய், எதிர்கிரியை செய்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அதற்குத்தான் பைபிள் பாவம், அக்கிரமம், அநீதி, அநியாயம், அசுத்தம் என்று பல பெயர்களை சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக நம்மை படைத்தவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்தோம் என்றால், நம்மை படைத்தவர் நமக்கு வைக்காத வாழ்க்கை பாதையை நாம் அனுசரித்தோம் என்றால், அவருக்கு அவர் எழுதி தந்த வேத வசனத்துக்கு மாறாக நாம செயல்பட்டோம் என்றால் அதுக்கு பேரு தான் பாவம். பாவம்.
அந்த பாவத்தினாலே பிசாசானவன் மனுஷர்கள் அத்தனை பேரையும் புரட்டி போட்டு விட்டான். இன்று நேற்றல்ல, முதல் மனிதனாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாமையும் அவனுக்கு தேவனால் உண்டாக்கி கொடுக்கப்பட்ட மனைவியாகிய ஏவாளையும் அந்த ஆதி ஏதேன் தோட்டத்திலேயே அவன் வஞ்சித்து பாவத்துக்குள் தள்ளிவிட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத செய்து தேவனிடத்திலிருந்து தண்டனை பெறுகின்ற ஒரு இடத்திலே அவர்களை கொண்டு நிறுத்திவிட்டான். அப்போ இந்த பாவம் பயங்கரமா இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாவத்தின் கூரை ஒடிப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. மார்க்கங்கள் பல இருந்தாலும் பாவத்தை பற்றி, தீமைகளை பற்றி, நன்மை தீமையை குறித்து, மோட்சம் நரகத்தை குறித்து பேசினாலும் இந்த மனுஷனை, பாவத்தை அழித்து மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கத்தக்கவர் யார்? எங்கு தேடினாலும் ஒரே ஒரு நபரைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அதற்காக சிருஷ்டிகராகிய தெய்வத்தினால் நியமிக்கப்பட்டவர், அவரோடு இருந்தவர், அவருக்கு ஒப்பாக இருந்தவர். அவரை, அந்த வார்த்தையை மனுஷனாக மாம்சமாகி வருவதற்கு தேவன் பணித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் பூரண தெய்வமாக பூமியில் வந்து நின்று செயல்பட முடியாது. மனுஷருக்குள் மனுஷராய் வாழ்ந்து மனுஷருக்காக அவர் சிலுவையில் ஏறி மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். அதற்குத்தான் தன்னை வெறுமையாக்கினார். என்றால் தன்னுடைய தெய்வீக வல்லமை அதிகாரங்களை வெறுமையாக்கி கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று சொல்லி இருக்கிறது. என்ன அடிமை? பல அடிமைத்தனங்கள் இருக்கிறது. ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு முக்கிய ஒரு அடிமைத்தனம் என்னவென்றால், இந்த மண் சரீரத்துக்குள் நாம் அடக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையில் நாம் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் என்கிறதுக்குள் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் என்று ஒன்று வரும்போது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் செய்திட முடியாது. இந்த சரீரம் நம்மை லிமிட் பண்ணுகிறது. அடிமை, அந்த அடிமையாகிய மனுஷனுடைய ரூபத்தை இந்த அடக்கக்கூடாதவரும் அடங்கி இருக்கக்கூடாதவருமாகிய தேவகுமாரன், வார்த்தையாயிருந்தவர், நமக்காக இந்த மனுஷ உருவம் ஒன்றை எடுத்து, அதான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மட்டுமல்ல, மனுஷர் சாயலாக வந்தார். சரி, மனுஷ சாயலாய் வந்தார் என்று மட்டுமல்ல, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தேவன் மரிக்கலாமா என்பது அநேகருக்குள் கேள்வி. தேவன் மரிக்க வேண்டிய நிலையை வருத்தினது மனுஷன்தான். மனுஷன் தேவன் வைத்த அழகான ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி நடந்து மீறுதலாகிய பாவத்துக்குட்பட்டு, அதன் காரணமா தான் பாவத்துக்கு மனுஷன் இடம் கொடுத்தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்தை முறிப்பதற்காக இயேசு தேவகுமாரன், வார்த்தையாயிருந்தவர், மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வர வேண்டியது அவசியமாயிற்று. அல்லேலூயா. ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனும் மற்றொரு மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிக்க, விடுவிக்க முடியவே முடியாது. அதற்கு பாவமற்றவர் வர வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். சோ அவர் மரணத்துக்கும் அதனால் தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். சரி, மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று மட்டுமல்ல, அது ஒரு நல்ல மரணமா? அவரை கண்டபடி அடித்து, காயப்படுத்தி, நிந்தித்து, அவமானம் செய்து, எல்லா உபத்திரவங்களும் செய்து, அப்புறம் சிலுவை மரத்திலே கொண்டு ஆணி அடித்து கொலை செய்தார்கள். இது எவ்வளவு ஒரு பயங்கரமான மரணம்! அந்த சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய காரியம். வார்த்தையாக இருந்தவர், அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் மாம்ச ரூபம் எடுத்து வந்தார் என்பது வேதம் சொல்லுகிற அழகான சத்தியம். அல்லேலூயா. இயேசு வந்து ஒரு வழியை நமக்கு சொன்னார் என்று மட்டுமல்ல. இன்னைக்கு அநேக மகான்கள் வழியை, மார்க்கத்தை சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நானே வழி என்று சொன்ன ஒரே ஒருவர் அவர்தான். ஏனென்றால் அவரே இதற்காக நியமிக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பூலோகம் வந்து நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வார்த்தையாய் இருந்தவர், மாம்சமாகி நமக்கு வழியாக மாறினார். நமக்கு இந்த ஜீவ மார்க்கத்தை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. வழி சொன்னவர், வழியுமானவர்.
மீட்க வந்த தேவன் இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜா இவர். இயேசு ராஜாதி ராஜா இவர். இயேசுவே ரட்சகர், உயிர் தந்த ரட்சகர். இயேசுவே ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர். இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம். இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜனவர். இயேசு ராஜாதி ராஜனவர். அல்லேலூயா. வார்த்தை மாம்சமானார். அதை இன்னும் விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர். என்ன வார்த்தை? ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர். நமக்கு நன்றாக தெரியும், நாம் எல்லாரும் புருஷனுடைய வித்தினாலே வந்தவர்கள், மனிதர்கள் அனைவர். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஸ்திரீயின் வித்தாக வந்தவர். ஆதியிலே தேவன் படைத்த முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அதை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் வந்த பொழுது அவர் பேசின சில வார்த்தைகளில் ஒன்று, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் அந்த சர்ப்பமாகிய சர்ப்பத்தை பயன்படுத்தி வந்த சாத்தானை, பிசாசை பார்த்து சொல்லும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், ஸ்திரீயின் வித்து என்ற ஒரு வார்த்தை அன்றைக்கு மனுக்குலத்தின் ஆரம்பத்திலே தேவனுடைய வாயிலிருந்து வந்தது. அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லிவிட்டு அடுத்ததுல திரும்ப அகரணை பொருளை உயர்திணையாய் மாற்றி அவர் உன் தலையை நசுக்குவார் என்று பிசாசை பார்த்து சொன்னார். அப்போ பிசாசு தேவன் மனுஷனை தமது சாயலில் படைத்து தமது நன்மைகளை அனுபவித்து தமக்கு மகிமையாய் வாழும்படியும் இறுதியிலே அவன் தம்முடன் சேர்ந்து தன்னோடு நித்தியம் வாழும்படியும் படைத்தார். அதை முற்றிலும் குலைத்து போட வேண்டும் என்ற துர்நோக்கத்தோடு தான் இந்த பிசாசானவன் தேவனுக்கு எதிரியாக, தேவன் படைத்த மனுஷனுக்கு, இன்றைய மனுக்குலத்துக்கும் எதிரியாக அவன் எழுந்து செயல்பட்டான். அப்பொழுதே சொன்னார், ஸ்திரீயின் வித்து அவர் ஒரு நாளில் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. சிலுவையில் நடந்தது அதுதான், சிலுவையில் நடந்தது அதுதான். நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே ஸ்திரீயின் வித்து பிசாசானவனுடைய தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பிள்ளையாய்த்தான் பிறப்போம், பிறந்திருக்கிறோம், பிறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் ஒருவர் மாத்திரம் புருஷனுடைய சித்தம் இல்லாமல், புருஷ வித்து இல்லாமல் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடுத்த ஒரு விசேஷமான காரியம். இந்த உலகத்தில் வார்த்தை மாம்சமாகி வந்தார்.
ஆனால் வரும்பொழுது முற்றிலும் பரிசுத்தராக, மற்றவர்களை விட்டு முற்றிலும் வித்தியாசம் உள்ளவராக, தனித்தன்மை வாய்ந்தவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். அல்லேலூயா. மனித வாழ்க்கை முழுவதிலும் அவர் ஒரு வெறும் மனிதன் அல்ல, அவர் வெறும் மாமனிதர் அல்ல, அவர் வெறும் இறைத்தூதர் அல்ல என்பதை மிக தெளிவாக விளக்கி வாழ்ந்து காட்டியிருக்கிறார், சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது மரியாள் என்கிற பெண்மணியை அவரை பெற்றெடுக்கும் அழகான பணிக்காக தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அந்த மரியாள் தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே, எந்த ஒரு மாம்ச ரீதியாக அல்லாதபடி ஆவியின் வல்லமையினாலே அவர் மரியாளுடைய வயிற்றில் உற்பவித்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த வேளையில் மரியாள் யோசேப்பு என்பவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் கூடி வந்து வாழும் முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆனாள். ஒருவேளை உலகம் பலவிதமாய் இதை பேசும், சிந்திக்கும். ஆனால் இது பாவமற்ற ஒரு நிலையில் தன்னுடைய குமாரனை, வார்த்தையானவரை மாம்சமா உருவாக்கணும் சொல்லி தேவன் செய்த அற்புதம். அல்லேலூயா. ஆகவே இவர் யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்படுவது ரெக்கார்டிக்கலாகத்தானே தவிர நத்திங் பயாலஜிக்கல் இன் இட், எந்த ஒரு சரீர சம்பந்தமான காரியங்களும் அதில் இல்லை என்பது மிக தெளிவான உண்மை. எனவே இந்த மரியாளிடத்தில் மிக அற்புதகரமாய் மனுஷ இயல்புகளின் படி அல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் பிறந்தார். ஏன் இப்படி பிறக்க வைக்க வேண்டும்? நம்பர் 1, அவர் நம்மை போல ஒரு புருஷனுடைய வித்திலிருந்து ஸ்திரீயின் வயிற்றிலே உருவாக்கப்பட வேண்டியவர் அல்ல, அவர் ஏற்கனவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தையானவரை இந்த ஸ்திரீயினுடைய வயிற்றுக்குள் ஒரு மாம்சமாக உருவாக்குகிற ஒரு திட்டம் மட்டுமே அங்கே உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் படிக்கிறோம் சங்கீத புத்தகம் 51வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்டை அன்று தாவீது ராஜா சொல்லி இருக்கின்றார். என்ன ஸ்டேட்மெண்ட் இது? துர்க்குணத்தில் உருவானோம், பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டோம். ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, அந்த ஆதாம் ஏவாள் என்கிற முதல் மனிதர்கள் பாவம் செய்த பொழுதே முழு மனுக்குலமும் பாவத்திற்குள் விழுந்து போயிற்று. அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகளாய் பிள்ளைகளுடைய பிள்ளைகளாய் இன்று வாழ்பவர்கள் அத்தனை பேரும் ஆதாம் ஏவாளிலிருந்து வந்தவர்கள் தான். ஆமென். அத்தனை பேர் மேலேயும் ஏற்கனவே பாவம் சுமத்தப்பட்டு விட்டது. சோ நம்ம பிறந்து வரும்பொழுதே அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆதாமின் பாவம் மனுக்குலத்தின் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. புதிதாய் பிறந்து வந்தாலும் அந்த ஆதாமின் பாவத்தின் சுதந்திரவாளியாக, ஒரு தகப்பனுடைய சொத்தை இன்ஹெரிட் செய்வது போல இந்த ஆதாமின் பாவத்தை எல்லா மனிதர்களும், நான் நல்லவன், நான் நீதிமான், பாவமற்றவன் என்று சொன்னாலும் பைபிள் தெளிவா சொல்லுது, பிறக்கிறவர்கள் அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்து வந்தவர்கள். ஆனால் அந்த பாவத்தை சுதந்திரிக்காமல் வந்த மனுஷர் மனுஷகுமாரனாகிய இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அதற்குத்தான் யோசேப்பின் எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாமல் மரியாளுடைய வயிற்றிலே வார்த்தை மாம்சமாகி உலகத்திலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை போல, இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், எவ்வளவு புண்ணிய மனிதர்கள் என்று நாம் சொன்னாலும் எல்லாரும் இந்த வழி வந்தவர்கள் தான். ஆதாமின் பாவத்தை சுதந்திரித்துக் கொண்டே வந்தவர்கள் தான். அது மட்டுமல்ல, பைபிள் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறது, கலாத்தியர் 3:22, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர் சிலுவையில் உண்டாக்கின ரட்சிப்பை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நித்திய ஜீவன், பிதாவோடும் காலாகாலம் நீடித்த காலமாய் வாழப்போகிற அந்த நித்திய ஜீவன்,
அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டி எல்லாரையுமே, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரையுமே தேவனுடைய வேதம் பாவத்தில் அடைத்து போட்டது. அல்லேலூயா. என ஏற்கனவே பிசாசு அதை செய்து விட்டான். அதற்குள் மனிதர்கள், மனுக்குலம் முழுவதும் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதில் பாவத்தை சுதந்திரிக்காமல் வந்த ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தது இவருடைய வாழ்க்கை. பிறந்தது பரிசுத்தம், முற்றிலும் வேறுபட்டது, மகிமையானது, அற்புதமானது, பாவமே ஒட்டாது. இரண்டாவது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் சுமார் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார் மனுஷகுமாரனாக. அப்பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு பாவம் ஒட்டாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்ரீயின் வித்தாய் வந்தவர் பாவம் ஒட்டாத ஒரு பிறப்பு வழியாய் வார்த்தை மாம்சமாகி பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் வெளிப்பட்டார். அடுத்ததாக அந்த ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலும் இதே மனுஷ சமுதாயத்துக்குள் வாழ்ந்தார். அந்த நாட்களிலும் பாவம், அக்கிரமம், அநீதி, அநியாயம், அசுத்தம், எல்லா அருவருப்புகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்தது. அவர் வாழ்ந்த அந்த யூதேயாவிலும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவைகளின் நடுவிலே அவர் பாவம் ஒட்டாதவராக வாழ்ந்தார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே இயேசு ஒரு சவால் விட்டார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஒரு வார்த்தை கேட்டார். உங்கள் எவனாயிலும் என்னிடத்தில் ஒரு பாவம் உண்டென்று சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். ஒருவனும் சொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பாவம் ஒட்டாதவராக வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவரை குறித்து எபிரேயர் நிருபக்காரர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, எபிரேயர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் நிருபக்காரர் எழுதி வைத்தார். அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. எனவே பாவம் அற்றவராக பிறந்தவர் மட்டுமல்ல, பாவம் ஒட்டாதவராக வாழ்ந்தவரும் கூட. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்திலே அது பரலோகத்தின் தேவன் முன்குறித்து நடந்தது தான் இந்த சிலுவை மரணம். ஏன்னா அதுக்காகத்தான் இயேசு மனுஷகுமாரனா வந்தார். அந்த சிலுவை மரணத்திலே இயேசு பலியானால் மட்டுமே நம்ம எல்லாரும் இந்த பயங்கரமான பாவம், நான் சொன்னேன், பாவத்தை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேல நம்ம ஏகப்பட்ட பாவத்தை செய்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து மனிதனை விடுதலை செய்யத்தான் இயேசு சிலுவையில் நமக்காக பலியானார். அதற்காகத்தான் அவர் உலகத்துக்கு வந்தார். எனவே அவருக்கு நல்லா தெரியும், இந்த சிலுவைக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதும் அவருடைய வாழ்வு மிக பரிசுத்தமாய் இருந்தது. இப்போ இந்த யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பல முயற்சிகள் எடுத்தார்கள். அதிலே அவர்கள் அன்றைக்கு அந்த யூதர்களை ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததுனால தானாக இவர்கள் ஒரு கொலை தண்டனை கொடுக்க முடியாது. அதை அந்த ரோமாபுரியினுடைய கவர்னராய் நியமிக்கப்பட்டிருக்கிற பொந்தியு பிலாத்து அன்றைக்கு தேசாதிபதியா இருந்தார். அவர் தான் மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரி. சோ அவரை கன்வின்ஸ் பண்ணணும், இயேசு ரொம்ப குற்றம் செய்திருக்கிறார், இவர் கொலை தண்டனைக்கு பாத்திரம் சொல்லி அதுக்கு எத்தனையோ பொய் சாட்சிகளை தேடி பார்த்தாங்க, எத்தனையோ காரியங்களை தேடி பார்த்தாங்க. ஒன்றுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்புறம் மதத்தின் பெயரால் அவர் தன்னை தேவகுமாரன் சொன்னார், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் குற்றஞ்சாட்டி கொண்டு வந்தார்கள். மற்றபடி அவர் வாழ்க்கையிலோ, அவர் பேசின வார்த்தையிலோ, அவர் செய்த ஊழியத்திலோ, அவருடைய பழக்க வழக்கத்திலோ, பேச்சுவார்த்தையிலோ, போக்குவரத்திலோ, எந்த ஒரு விஷயத்திலும் அவரை ஒரு பாவமும் ஒரு குற்றமும் ஒருவனாலும் சொல்லவே முடியவில்லை. அல்லேலூயா. அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த யூத மத தலைவர்கள் பொறாமையினாலே காட்டி கொடுத்து கொண்டு போய் அவரை குற்றப்படுத்தி அவரை கொண்டு பிலாத்து விட்ட நிறுத்தி, பிலாத்து விசாரணை பண்ணும் பொழுது அவருக்கு நல்லா தெரியுது இயேசுவிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஆமென்.
தேசாதிபதி தன் வாயினால் சொன்னது ரெக்கார்டாக இருக்கின்றது. என்ன சொன்னார்? இந்த மனுஷன் நீதிமான், இந்த மனுஷன் நீதிமான், இவரை எப்படி கொலை செய்ய முடியும் என்று அவனால் அவரை கொலை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கவே முடியல. ரொம்ப பாடுபட்டார். ஆனா இந்த பிரஷர், ரிலிஜியஸ் பீப்புளுடைய பிரஷர், இந்த மத தலைவர்களுடைய பயங்கரமான ஒரு அழுத்தம் பிலாத்துவை இதை செய்ய வைத்தது, இதற்கு கையெழுத்து போட வைத்தது, இயேசுடைய மரண தண்டனைக்கு கையெழுத்து போட வைத்தது. சரித்திரம் எல்லாம் பைபிள்ல தெளிவாய் இருக்கிறது, சரித்திர புத்தகங்களிலும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பிலாத்து வாயினால சொன்னார், இவர் நீதிமான், இவர் குற்றமற்றவர், இவரிடத்தில் எந்த குற்றமும் நான் காணவில்லை என்று சொன்னார். அவருடைய மனைவி ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார், கவர்னருடைய மனைவி. இவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இயேசுவை விசாரணை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க, அந்த மனுஷன் நீதிமான் என்று காண்கிறேன், நீங்க அவருக்கு ஒரு தீமையும் செஞ்சிராதீங்க. கவர்னருடைய சாட்சி, இவர் பாவமற்றவர். அல்லேலூயா. ஆனா ஏன் அவரு கையெழுத்து போட்டார்? அந்த பிரஷர்னால், அவருக்கு பதவி வேணும், அதனால அவர் இந்த யூத மக்களை திருப்திப்படுத்த அப்படி செய்தார். அது மட்டும் இல்ல, இவர் கையெழுத்து போட்ட உடனே அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்கான பொறுப்பு ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒருத்தன் கையில் கொடுக்கப்பட்டது. 100க்கு அதிபதி என்றால் 100 சிப்பாய்களுக்கு தலைவன், 100 போர் வீரர்களுக்கு தலைவன். அந்த காலத்திலே அவர்களுக்கு உள்நாட்டு பாதுகாவலும் வெளிநாட்டு பாதுகாவலுக்கும் ராணுவத்தை தான் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மிலிட்டரி தனியா இருக்கு. அந்த காலத்தில் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த படை ரோமர்களுடைய படை, ரோமர்களுடைய படை வீரர்களில் ஒரு ஆபீசர் 100க்கு அதிபதி, அந்த மனுஷனுடைய கையில், அவருக்கு கீழே 100 சிப்பாய்கள், இவங்க சேர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்து கொலை செய்ய தண்டனை நிறைவேற்ற அந்த மனுஷன் கையில கொடுக்கப்பட்டார். அப்பொழுது இயேசுவை வாரினால் அடித்தான், என்னெல்லாமோ அவரை கஷ்டப்படுத்தினான். தாடிமயிரை பிடித்து இழுத்தார்கள், முட்கிரீடத்தை தலையில் வைத்து அடித்தார்கள், அவருடைய முகத்துல கூட காரி துப்பினார்கள். எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவும் செய்து கடைசியில் அந்த சிலுவையை தூக்கி அவர் மேலே வச்சு அவரையே சுமக்க வச்சு அதை கொல்கதா மலையிலே, கல்வாரி மலையிலே ஏறும்படி செய்து அங்க கொண்டு அதை நாட்டி இயேசுவை அந்த சிலுவையில் 3 ஆணிகளால் அடித்து அவரை தொங்க விட்டார்கள், கொலை செய்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவும் நடத்தி முடிச்சு இயேசு ஜீவனை விட்டார். பிதாவினிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டு தலையை சாய்த்தார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி வாய் திறந்து சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது யார்? இயேசுவின் சீடன் ஒருவன் சொல்லவில்லை. இயேசுவை கொலை செய்த அந்த கொலை திட்டத்தை நின்று நிறைவேற்றின 100க்கு அதிபதி என்கிற மிலிட்டரி ஆபீசர், ரோமன் மிலிட்டரி ஆபீசர் சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அநேகர் இவர்தான் தேவகுமாரன் என்று அறிந்து அவரை பின்பற்றினார். அவர் சொன்ன பிரசங்க வார்த்தைகளை கேட்டு அநேகர் இயேசுவை இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்கள். அவருடைய சிலுவை மரணத்தை நின்று நடத்தினவன் அதை பார்த்து இவர் தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை முத்தத்தினால் இந்த யூதர்களுக்கு காட்டிக் கொடுத்தவனுமான யூதாஸ்காரியோத்து என்பவன் இயேசுவை முத்தம் செய்து கெத்சமனே தோட்டத்தில் வைத்து அவர் கைது செய்வதற்காய் அவரை காட்டிக் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அவன் போய் சொன்ன ஒரு வார்த்தை, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததனால் பாவம் செய்தேன். அல்லேலூயா. இப்படி தேசாதிபதி முதல் மிலிட்டரி ஆபீசர் முதல் சொந்த சீஷன், துரோகியாய் மாறின அந்த சீஷன் வரை ஒவ்வொருவனுடைய வாயும் சொல்லுகிறது, இவர் குற்றமற்றவர், இவர் நீதிமான், இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வின் சாட்சி. இந்த சாட்சியினால் தைரியமாய் இன்றைக்கு பிரசங்கம் செய்ய முடிகிறது, அவரை உத்தமமாய் பின்பற்ற முடிகிறது. அவர் ஒருவரே பாவத்தை சுதந்திரிக்காமல் பிறந்து வந்தவர், அவர் ஒருவரே பாவம் ஒட்டாமல் வாழ்ந்தவர். அல்லேலூயா. ஒரு குற்றமும் செய்யாத தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இயேசுவின் சரித்திரத்தை படித்து பாருங்கள். மற்ற மனிதர்களுடைய
மாமனிதர்களுடைய எல்லாருடைய சரித்திரங்களை படித்து பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். இயேசு ஒருவரே பாவத்தை சுதந்திரிக்காமல் வந்தவர், இயேசு ஒருவரே பாவமொட்டாமல் வாழ்ந்தவர், பாவமற்றவர் என்று பல்வேறு தரப்பினரால் நற்சாட்சி பெற்றவர். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி உலகுக்கு வந்தார். ஸ்திரீயின் வித்தாய் பிறந்து பாவமற்றவராய் வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல சாட்சி விளங்க பண்ணினார். கடைசியாக இவருடைய மூன்றாவது ஒரு பெயரை கூட நான் சொல்லி இந்த செய்தியை நிறைவுக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். இயேசுவுக்கு இன்னொரு பெயர் தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். என்ன பெயர்? தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். இப்ப நான் சொல்றதெல்லாம் அவருடைய காரண பெயர்கள். தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, யூதேயாவில் பிறந்த ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான மனிதன், அந்த அன்றைக்குள்ள நசரேய பிரதிஷ்டை ஓடு வாழ்ந்த ஒரு மகா வல்லமையான மனுஷன், அன்றைக்கு யூதேயாவில் கலிலேயாவில் அத்தனை பேராலும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானன். அவன் சொன்னான், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த பெரிய மனிதனாகிய ராஜா முதல் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் இருந்த அந்த பெரிய மனிதன், அவன் அன்றைக்கே இயேசுவின் 30வது வயதிலே அவர் தன்னுடைய பொது வாழ்வில் இறங்குகிற வேளையிலே அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தான். இவர் உங்களில் ஒருவரை போல் உள்ளவர் அல்ல, ராஜாவை போல் உள்ளவரும் அல்ல, அதற்கெல்லாம் ஏற்பட்டவராக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அல்லேலூயா. அன்பர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து இதற்காகவே வந்தார். அவர் வார்த்தை மாம்சமாகி உலகத்தில் வந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் 30 வருட தனி வாழ்க்கை அல்லது அவருடைய மறைவான வாழ்க்கை, அடுத்தது 3.5 ஆண்டுகள் பொது வாழ்க்கை, தேவ ஊழியம், எல்லாவற்றிலும் பாவம் ஒட்டாதவராக வாழ்ந்தார். கடைசியாக இந்த யோவான் சொன்னது போல அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக. ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களுடைய ஒழுங்குகளின்படி பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பலி செலுத்துவார்கள், அதனுடைய இரத்தத்தை சிந்துவார்கள். அந்த இரத்தத்தினால் அந்த குறிப்பிட்ட மனிதன், யாருக்காக அந்த பறவை அல்லது மிருகம் பலி செலுத்தப்படுதோ, அல்லது எந்த குடும்பத்துக்காக, குடும்பத்தின் பேரில் அது பலி செலுத்தப்படுகிறதோ, அல்லது ஒரு பட்டணத்தின் பேரில், ஒரு முழு நாட்டின் பேரில் பலி செலுத்தப்படுகிற ஒழுங்குகள் இருக்கிறது. அப்படி யாருக்காக, யாருடைய சார்பில் அது பலி செலுத்தப்படுதோ அந்த ஆட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது ஒரு ஒழுங்கு. ஆனா அது ஒரு தற்காலிகமான பாவ மன்னிப்பு. அப்புறம் திரும்பவும் இந்த மனுஷன் பாவம் செய்வான். ஏன்னா பாவம் மன்னிப்பு அந்த ரத்தத்தினால அவனுக்கு கிடைச்சாலும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது, பாவத்தின் மேல் ஜெயம் அவனுக்கு கிடைக்காது. திரும்பவும் அவன் பாவம் செய்து பழையபடி ஒரு மிருகத்தையோ பறவையோ கொண்டு வந்து பழையபடி பலி செலுத்திட்டே இருப்பான். இப்படியே தான் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஒழுங்கின்படி பார்த்தால் இப்பொழுது இனி உங்களுக்காக எந்த மிருக பலியும் வேண்டாம், எந்த பறவை பலியும் வேண்டாம், எந்த பலியும் வேண்டாம். சிலர் நரபலி கூட செலுத்துறாங்க. அப்படி ஒரு பலியும் ஒருபோதும் தேவையில்லை என்று சொல்லும் வண்ணமாய் உங்கள் அத்தனை பேருக்காக ஏக பலியாக, ஒரே பலியாக, ஒரே தரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தை மாம்சமானவர், ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர், பாவமற்றவராய் வாழ்ந்த அவரையே சிலுவையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுவது போல சிலுவை என்கிற பலிபீடத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பின ஒரு ஆட்டுக்குட்டியை போல தேவன் பலி செலுத்தினார். அல்லேலூயா. அதனால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய பாவமும் அங்கே தீர்க்கப்பட்டது, பாவ நிவாரணம் உண்டாக்கப்பட்டது, பாவ விமோசனம் அங்கே உண்டாக்கப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஒரே பிரஜாபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியான பிறகு இனி வேறு எந்த பலியும் தேவையில்லை. ஆமென். இப்ப அதனாலதான் சொல்லி இருக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
இன்னொரு வார்த்தையை பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பாவமும் இல்லை. ஆனால் அவர் சிலுவையில போகும் பொழுது உலகத்தின் பாவம் முழுவதையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு போய் பலிபீடத்தில் பலிமிருகம் அடிக்கப்படுவது போல இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்ப இங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஒரு பலிமிருகம், நான் சொன்னேன், ஒரு பட்டணத்துக்காக அல்லது முழு தேசத்துக்காக ஒரு பலியை செலுத்துறாங்கன்னா அந்த ஆட்டை கொண்டு நிறுத்திட்டு பட்டணத்தின் மூப்பர்கள் அல்லது தேசத்தின் மூப்பர்கள் அந்த ஆட்டுக்கு மேல தலையில கை வைப்பாங்களாம். அது இம்பார்டேஷன் ஆஃப் த சின் ஆஃப் த சிட்டி ஆர் த நேஷன். அந்த தேசத்தோட பாவத்தை அல்ல அந்த பட்டணத்தினுடைய பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டிக்கு மேல சுமத்துறது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு பாவம் கிடையாது. ஆனா எல்லா ஆதாமின் சந்ததி முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசு மேல என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. தேவன் அதை சுமத்தினார். அதான் அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. கெத்சமனே தோட்டத்தில் இதுதான் நடந்தது. கெத்சமனே தோட்டத்தில் வைத்து அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு ஆடு எல்லாரும் மூப்பர்கள் தலையில கை வைப்பாங்களோ அத மாதிரி தேவன் அந்த முழு பாவத்தை இயேசு மேல சுமத்தின இடம் தான் கெத்சமனே தோட்டம். அதனாலதான் அவர் மும்முறை தரையில் விழுந்து ஜெபித்தார். அவர் மிக ஆத்ம வியாகுலம் அடைந்தார். அவருடைய வியர்வை இரத்தமாக வெளிவந்தது. அந்த அளவுக்கு ஜெபித்தார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. பாவமே இல்லாத, பாவம் அறியாத, பாவம் ஒட்டாத, பாவத்தை சுதந்திரிக்காத இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு உலகத்தினுடைய பாவமும் சுமத்தப்பட்டது. ஆமென். அதுக்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அநீதியான விசாரணை, அநீதியான தீர்ப்பு, கடைசியிலே சிலுவையை சுமந்து செல்லுகிறார். ஒரு மரக்கட்டையான சிலுவை அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து சென்றார். அல்லேலூயா. சகோதரா, உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் இயேசு கெத்சமனையில் தன் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டவராய் சிலுவை சுமந்து செல்லும் பொழுது வெறும் சிலுவை மரம் அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து சென்று அதை சிலுவையிலே தீர்த்தார். அல்லேலூயா. இதுதான் நடந்த விஷயம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. இதை குறித்து தான். எனவே இன்று இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக நான் பிறந்ததிலிருந்தே சுதந்திரித்து வந்த பாவங்கள், ஜென்ம பாவங்கள் என்று சொல்லுவோம். அப்புறம் நான் எத்தனையோ பாவம் நான் செஞ்சிருக்கேன். கை செய்த பாவம், கால் செய்த பாவம், கொடுக்கல் வாங்கல்ல வந்த பாவம், பேச்சுவார்த்தையில வந்த பாவம், கண் பார்வையில வந்த பாவம், சிந்தனையில வந்த பாவம், நோக்கங்கள்ல வந்த பாவம், எப்பப்பா எத்தனை பாவங்கள். அத்தனை பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். கர்ம பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம், சுதந்திரித்த பாவம், செய்த பாவம், இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கே உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தீர்த்து விட்டார். அல்லேலூயா. பாவம் வாழ்க்கைக்குள்ள இருந்துன்னா சாபம் வரும்னு பைபிள் சொல்லுது. பாவம் வாழ்வில் இருந்துன்னா பலவித நோய்கள் வரும் என்று சொல்லுது. எல்லா நோய்களும் பாவத்தினால் வருதுன்னு பைபிள் சொல்லல. ஆனால் பல நோய்கள் பாவத்தினால் வருது பைபிள் சொல்லுது. பாவம் மனுஷனுக்கு உள்ள இருந்துச்சுன்னா இந்த பிசாசானவனுடைய ஆளுகை அந்த மனுஷன் மேல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது இருக்கும். அது மட்டும் இல்ல, பாவம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் உலகத்திலே கண்ணை மூடி மரித்த அடுத்த நிமிஷம் பாதாளத்திற்கு செல்வான் என்று பைபிள் சொல்லுது. அங்கே போனது தொடங்கி வேதனை ஆரம்பித்து விடும். கடைசியிலே அந்த வேதனைக்கு முடிவே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனபடியினால் இந்த அகோரமான பாவத்திலிருந்து, அந்த பாவத்தினுடைய விளைவுகளாய் வரக்கூடிய சாபம், ரோகம், சமாதான கேடுகள், பிசாசின் அதிகாரங்கள், பாதாளம், இது எல்லாவற்றிலிருந்து நம்மை ஒரேடியாய் விடுதலை செய்வதற்குத்தான் இயேசு உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் தன்மேல் ஏற்று சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா.
பாவ விமோசனம் தருகிற பிரஜாபதி இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. பாவத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் இனி பாவம் செய்யாமல் ஒரு ஜெய ஜீவியம் உனக்கு தருகிறவருமானவர் இந்த உலக ரட்சகராய் பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. எனவே அன்பு சகோதரா சகோதரி, நான் என்னுடைய செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உன் உள்ளத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து உன் உள்ளத்தில் உன் இரட்சகரும் ஆண்டவருமாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எதற்காக? அவருடைய லாபத்துக்காக அல்ல, கிறிஸ்தவத்தை வளர்த்துவதற்காக அல்ல, உன் ஆத்துமாவை பாவத்திலிருந்து காத்து உன் வாழ்வை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு நித்திய மகிமையுள்ள வாழ்வை தருவதற்காக. அல்லேலூயா. எனவே இப்பொழுது உன் கையில் அது விடப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல். நீ இந்த இலவசமாய் இயேசு சம்பாதித்து வைத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்வதும் அதை அசட்டை செய்து உன் வழியே போய் பைபிள் சொல்லுகிறபடி உள்ள காரியங்களை அடைந்து கொள்வதும் அது தீமை, வேதனை. அது உன் பொறுப்பு. ஆனால் நிச்சயமாய் அன்போடு உரிமையோடும் சொல்லிக் கொள்வது, ஆண்டவர் இயேசுவண்டை வாருங்கள். அல்லேலூயா. என் வாழ்விலே, வாலிப நாட்களிலே, கல்லூரி வாழ்விலே மிகவும் பாவங்களுக்கு அடிமைப்பட்டு நண்பர்களுடன் சேர்ந்து குடிக்கிறது, வெறிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பலவிதமான தீமைகள், பலவிதமான தப்புகள், மனுஷர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்வது, இப்படி பாவத்தினால் நான் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதன் காரணமாய் வாழ்க்கையில் பல சங்கடங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. வாலிப நாட்களிலேயே இந்த வாழ்க்கை இனி நான் வாழ முடியுமா, இல்லது இந்த வாழ்க்கை இதோடு போய்விடுமா, நான் வாழ முடியாம போயிடுவேனா, ஒண்ணுமில்லாம ஆகிடுவேனா என்றெல்லாம் நான் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரங்களை திரும்பி பார்க்கிறேன். ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆறுதல் இல்லாத வாழ்க்கை, தனிமையின் பாதை, தாயாரை 12ஆம் வகுப்பிலே இழந்து தகப்பனும் நானுமாக என்று மாறி அந்த வேதனைகள் ஒரு பக்கம், யாரிடத்தில் என் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி எல்லாம் இருந்த பொழுதுதான் ஒரு இரவு வேளை ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அன்று இயேசுவிடத்தில் மனம் திறந்து பேச ஆரம்பிச்சேன். இயேசு நேரடியா வரல, அப்படியெல்லாம் காட்சி தரல. என் மனசுக்குள்ள இயேசுவிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் போட்டார். அப்போ எனக்கு நண்பர்கள்ட்ட போனாலும் வாழ்க்கையில ஒரு பாகத்தை தான் சொல்ல முடியுது, மறுபாகத்தை மறைச்சு தான் வைக்கணும். உறவினர்கள் ரொம்ப நேசிப்பார்கள், தாய் இல்லாத பிள்ளை என்று சொல்லி. ஆனா அங்க போனா சில சைடு தான் சொல்ல முடியும், மற்ற சைடு அங்க சொல்ல முடியாது. அப்போ மொத்தமா உள்ளம் பயங்கரமான வேதனை. அப்போதான் இயேசுவிடத்துல எல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்லும் முன்னே அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் இதுதான். நாம இன்றைக்கு இந்த இயேசுடைய ரட்சிப்பை பெறணும்னா, சுருக்கமா சொல்றேன், நான் அப்படி அன்றைக்கு பேச ஆரம்பிச்சது எனக்குள் சமாதானத்தை கொண்டு வந்தது, இயேசுவின் மேல் விசுவாசத்தை கொண்டு வந்தது. அப்புறம் அந்த பைபிளை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போக ஆரம்பிச்சேன், நான் இயேசுவை நோக்கி டெய்லி ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் மனம் திறந்து நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் இயேசுட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படியே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவித்தது. அந்த பாவங்கள், அக்கிரமங்கள், அடிமைத்தனங்கள், போதை பழக்கங்கள் அத்தனையும் என்னை விட்டு ஓடிவிட்டன. இயேசு அதை துரத்தினார். இயேசு எனக்கு விடுதலை தந்தார். இயேசு என் பாவங்களை மன்னித்தார். அந்த பாவத்துக்கு திரும்ப அடிமைப்படாதபடி இயேசு அதிலிருந்து விடுவித்தார். அது அடிமைப்படாம வாழ்றதுக்கு ஒரு ஜெயத்தையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு இயேசு தர விரும்புகிறார். எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க, எந்த பாவம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது, எந்த போதை உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது, எந்த ஒரு கெட்ட சுபாவம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது, அத்தனையிலிருந்தும் அவைகளை மன்னித்து அவைகளது விடுதலையாக்கி இனி அது நம்மில் ஒட்டாதபடி ஜெயமாய் வாழ வைக்க இந்த இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரட்சிப்பை, இந்த பாவ விமோசனத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ்ந்து கண்ணை மூடின பிறகும் நித்தியத்தில் மகிழ்ச்சியோடு படைத்தவரோடு வாழணும்னா விலை கொடுக்காண்டா, பெரிய கடின தியாகம், பெரிய தவம், பலி ஒண்ணுமே வேண்டாம்.
ஒண்ணுமே வேண்டாம். நீ உன் இருதயத்தால் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் சிலுவையில் உனக்காய் எனக்காய் நிறைவேற்றின அந்த கிரியை விசுவாசி. உன் வாய் திறந்து, நான் ஒரு பாவி ஐயா, நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்று உள்ளத்திலிருந்து சொல்லி, இயேசுவே எனக்கு வாழ்வுதாரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், என்னை உம் இரத்தத்தால் அந்த சிலுவையில் நீர் சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கும் தார். நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கும் பொழுது அல்லது இயேசு ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது இயேசுவோடு சேர்ந்து நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு ஒரு பாக்கியம் தாரும் என்று இந்த ராத்திரி வேளை இப்பொழுது ஜெபம் நடத்த போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கும் இதே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இன்றைக்கே தருவார். உன் கஷ்ட வாழ்க்கை முடியும், உன் சமாதான கேடு நீங்கும், உன் அங்கலாய்ப்பு மாறும், நம்பிக்கையற்ற தன்மை மாறும். அடிக்கடி தற்கொலை செஞ்சிடலாமான்னு நினைக்கிறியே, அந்த பொல்லாத சிந்தை உன்னை விட்டு மாறும். இயேசுவுக்குள் நீ வெற்றியாய் வாழ தொடங்குவாய், இயேசுவுக்காக வாழ தொடங்குவாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பெரிய வாய்ப்பு இந்த ஜெப நேரத்திலே உனக்காக இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர், இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர், இன்றும் சகல ஆளுகையும் செய்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. எனவே இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் அதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? பாவ சுமை சுமந்து வாழ்க்கையில் வருத்தங்களோடு பாரங்களோடு பல கட்டுகளோடு வேதனைகளோடு துக்கம் துன்பத்தோடு நீ வாழ்வது ஏன்? வா, இயேசுவின் பாதம் சரணடைந்து விடு. அவர் உன்னை பாவத்தை மன்னித்து ரட்சித்து வாழ்வித்து உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். வெற்றி வாழ்வு உனக்கு தருவார். இந்த ராத்திரி வேளையிலே சகோதரா சகோதரி, இந்த கூட்டத்துக்குள் நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, வீடுகளில் அது வீதிகளில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, உன் காதில் இந்த வார்த்தை வருவது உனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நான் சொல்லுகிறேன்.
ஏனென்றால் நான் பேசுகிற இயேசுவின் வார்த்தை அத்தனை ஆசீர்வாதமானது. உன் வாழ்வில் எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கலாம், ஆனால் இதுதான் உன் வாழ்வுக்கு தேவையான நற்செய்தி. மகனே, மகளே, இப்பொழுதே நீ கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. நான் முதலாவது சொன்னது போலவே நீ உரிமையோடு கூப்பிடு, உரிமையோடு கூப்பிடு. அந்நியனை போல கூப்பிடாத. இயேசு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, இயேசு எல்லாருக்கும் தெய்வம், இயேசு எல்லாருக்கும் ரட்சகர். அதுதான் பைபிள் சொல்லுது. அதனால இயேசு உனக்கும் சொந்தமானவர், இயேசு உனக்கும் உரிமைப்பட்டவர். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இருக்கிற நிலையில் இயேசுவேன்னு கூப்பிடலாம். உன் மனம் திறந்து இயேசுவோடு பேசு. இயேசுவே, இவ்வளவு கஷ்டப்படுறேன்ப்பா, இயேசுவே இந்த வேதனையெல்லாம் இருக்கிறதப்பா, எனக்கு ஏமாற்றுகளும் துரோகங்களும் பயங்கரங்களும் நடந்திருக்கிறது, மந்திரவாத பில்லி சூனியங்கள் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறது, பலவித நோய்கள் பலவீனங்கள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, கடன் பாரம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது, ஆமென், எனக்கு கெட்ட பெயர் சூட்டி என்னை மிகவும் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லு மகளே, எல்லாத்தையும் சொல்லு மகனே. வாய் திறந்து அறிக்கையிடு, அறிக்கையிடு, உன் நிலைமையை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு, உன் கஷ்டங்களையும் அறிக்கையிடு. இன்னைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, என் பாவங்களை மன்னியோ, இயேசுவே என் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த சகல பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடும். ஒரு விசை எனக்கு மன்னியும் ஐயா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு விசை மன்னித்து விடும், முழுமையுமாய் மன்னித்து விடும். உம் சிலுவையில் நீர் செய்த பலியை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தையும் நீர் அங்கே சுமந்து தீர்த்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். இப்பொழுது அதை நான் அனுபவிக்கும்படி எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசுவே நீர் எனக்கு தாரோ என்று நீ வாய் திறந்து உள்ளம் திறந்து கூப்பிடு மகனே, கூப்பிடு மகளே. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அணைக்கிறவர். இயேசு உன்னை நீ பாவி போ என்று சொல்ல மாட்டார். பாவி என்றாலும் நீ அறிக்கையிடும் பொழுது உன்னை அணைத்துக் கொள்ளுவார். பாவங்களை முற்றிலும் உன்னை விட்டு மாற்றி விடுவார். உன்னை தம் இரத்தத்தால் உன் ஆத்மாவை சுத்திகரித்து புதிய வாழ்வு உனக்கு தருவார். பரலோக மகிமை நீ வரும் நாட்களில் அடையத்தக்கதான ஒரு ஆசீர்வாத வாழ்வை இந்த உலகத்தில் உனக்கு தருவார். வா, இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வா. இலவசமாக இந்த பெரிய மீட்பை, இந்த பெரிய ரட்சிப்பை, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு உனக்காக தன் இரத்தத்தை விலையாய் கொடுத்து தன் ஜீவனை சிலுவையில் ஊற்றி உனக்காக சம்பாதித்திருக்கிறார். வேறு யாரும் எப்பொழுதும் இப்படி ஒன்றை உனக்காக செய்ததே இல்லை. இதை விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிடு. ஒருவேளை உன் சூழ்நிலைகள் பலதாய் இருக்கலாம். உன் அந்தரங்கத்தில் மனசுக்குள் இயேசுவேன்னு கூப்பிடு. வாய் திறந்து உன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இயேசுவேன்னு கூட சொல்ல உன்னால முடியாத சூழ்நிலை. ஆமீன், அதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உன் உள்ளத்தை யாரும் தடுக்க முடியாது மகனே, உன் உள்ளத்தை யாரும் தடுக்க முடியாது மகளே. உன் உள்ளத்தில் அந்தரங்கத்தில் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. இன்றிலிருந்து இயேசுவேன்னு கூப்பிடு. வாழ்க்கையில எதுக்குனாலும் இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு உன்னை வாழ வைப்பார், இயேசு உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது அப்படியாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆமீன். எல்லா தெய்வ மக்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆமீன் ஒருமனப்பட்டவர்களாய் சர்வலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் இப்பொழுது நான் சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பார். எத்தனை பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு வேதனையோடு பாரத்தோடு இயேசு எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா, இயேசு எனக்கு ஒரு சமாதானம் தரமாட்டாரா, சுகம் தரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நிச்சயம் இந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை தருவார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, ஆமென், இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். இன்று இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதியும். இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்வில் இன்றைக்கு வரும்படி கட்டளையிடுவீராக. குறிப்பாய் பாவம்தான் இது அத்தனைக்கும் காரணம், அத்தனை வேதனைக்கும் காரணம். அந்த பாவங்களை முறித்து இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பீராக. இனி அந்த பாவங்களை செய்யாதபடி, அந்த கெட்ட காரியத்தை செய்ய அந்த ஆசை கூட அழிக்கப்பட்டு விடத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு கட்டளையிடப்படுவதாக, பாவ விடுதலை
கட்டளையிடப்படுவதாக. பாவம் செய்யாமல் வாழுகிற ஜெய ஜீவியம் கட்டளையிடப்படுவதாக. இயேசுவே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பாவத்தின் காரணமாய் பல்வேறு கஷ்டங்களுக்குள் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு பாவக்கட்டு உடையும் பொழுது அந்த கஷ்டங்களும் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை குணமாக்குகிறவர் இந்த ராத்திரி வேளை இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனே, அந்த வார்த்தையின்படி எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக. கடன் பிரச்சனை, பொருளாதார சிக்கல்கள், பலவித கட்டுகளோடு வேதனையில் இருக்கிறவர்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு இரக்கம் இன்றைக்கு உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். போதை வஸ்துக்களை பழகி அதை விட்டுவிட முடியாமல் தவித்து, ஆமீன், மதுபானத்தினாலும் சிகரெட்டுகளினாலும் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களாலும் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற, சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரங்களுக்காய் ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சகல கெட்ட பழக்க வழக்க கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு போகட்டும். மக்கள் விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. இயேசுவே, குடும்பத்தில் எந்த சாபம் போராடி கொண்டிருக்கிறது, வாழ விடாத சாபம், படிக்க விடாத சாபம், ஆமென், படித்தாலும் வெற்றி பெற விடாத சாபம், வேலை கிடைக்காத சாபம், எத்தனை எத்தனை கஷ்டங்கள் எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கல என்கிற ஏக்கம், இந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. குடும்பங்கள் வாழ்வடைவதாக. ராஜா, நீர் வாழ வைக்கிற தெய்வம் அல்லவா? அவர் எங்களை வாழ வைக்கும் ஜீவனை கொடுத்த இயேசு அல்லவா? அல்லேலூயா. ஆமென். மந்திரவாத பில்லிசூனிய கிரியைகள், பல்வேறு விதமான பிசாசின் கிரியைகள், அந்தகாரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிற ஆயுதங்கள், ஏவி விடப்படுகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும், ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். மன போராட்டங்கள் இருக்கிறவர்களுக்கு அவர்களை விட்டு முற்றிலும் அது வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, பல வருடங்களாக இந்த வேதனைக்குள் கட்டப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்து அற்புதங்களை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாதா, இன்று முதல் பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு புதுவாழ்வு வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். நல்ல கரத்தில் தருகின்றோம். இன்று இந்த ஊழியம் நிறைவேற காரணமாயிருந்த அத்தனை பேரையும் தனித்தனியாய், பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். உடைய தொழில்கள், வேலைகளை ஆசீர்வதியும். ஊழிய பாதைகளில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவுக்குள் நல்ல சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். இந்த சுற்றுவட்டாரத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தெருக்களுக்காக, எல்லா கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளுக்காக, ஒவ்வொரு தொழில் ஸ்தலங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் தேவனுடைய சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். பரஸ்பரம் அன்பு நிலவுவதாக. சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் இந்த பகுதிகளில் பெருகச் செய்யும். இந்த பகுதிகளில் நினைத்த வளர்ச்சி, மேன்மைகள் உண்டாக உதவி செய்யும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் சமாதானம், ஆமென், தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருக வேண்டிக் கொள்ளுகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.